இது நைட்டு டின்னருக்கு பீஸா பண்ணலான்னு தான் பிளான் பண்ணேன். இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கட்டில் வச்சு ஒரு டைம் பண்ணேன். இப்போவும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து வெயில் நல்லா கொளுத்தி எடுத்துகிட்டு இருந்துச்சா, நல்லா மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் நல்லா வந்து உப்பி வந்துடுச்சு. அப்போ மஸ்கட்டில் இருக்கப்போ கொஞ்சம் குளிர் காலமாக இருந்துச்சு. அப்போ அந்த நம்ம ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஆக்டிவேட் ஆகவே இல்லை. அப்போ நம்மளுக்கு பீஸா பண்ணுறப்ப அந்த உள்ள பேட்டரும் சரியாக வந்து மேலே எலும்பி வராமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்கக்காண்டி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தான், வெங்காயமும் அதுக்கப்புறம் கேப்சிகம் கூடவே வந்து ஸ்வீட் கார்ன் இதை மட்டும் தான் போட்டிருந்தேன். நம்ம ஓவனில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதையுமே வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ண வந்து செட் பண்ணியாச்சு. இது கூடவே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பஞ்சுக்காண்டி நான் வந்து சிக்கன் வந்து நம்ம ஊர் சைடில் அந்த 65 மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். இது நம்ம ஆலிவ்ஸ் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பீஸாவுக்கு மெயின் டேஸ்ட்டே இந்த ஆலிவ்ஸ் தான். முன்னெல்லாம் ஆலிவ்ஸ் ரொம்ப பிடிக்காது, இப்போ அதோட ஃப்ளேவர் டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் ஆனால் வீட்டில் இல்லை, நல்லா இருக்க திங்ஸை மட்டும் வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு சீஸ் வந்து கொஞ்சம் தாராளமாக தான் போட்டு அந்த வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரை பண்ண சிக்கன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஓவனில் வந்து செட் பண்ண வச்சுட்டேன். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ளாட்டாக தாங்க இருந்துச்சு. நான் வந்து பேக் பண்ணி எடுத்து பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா உப்பி சூப்பராக வந்தது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. மேலே அந்த வெஜிடபிள் கூட சூப்பராக வந்து குக் ஆகி அந்த நம்ம போட்ட சீசனிங் எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதோட ரெசிபிஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோவில் உங்களுக்கு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க